ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் கூட. நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து இங்கிலீஷ் சேனல். அந்த சேனல் நேம் வந்து மேக் இட் சிம்பிள் வித் சுஜி. ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு சப்டைட்டில்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் வீடியோ பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் வந்து இங்கிலீஷ்லேயும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேயும் நான் நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நிறையா வீலாக்ஸ் போஸ்ட் பண்ணுவேன், ரெசிபீஸ், டிப்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் கொடுத்த ஆதரவை அதுலேயும் கொடுங்க. அந்த சேனல் பற்றின டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை பற்றி நான் காட்ட போகிறேன். என்னோடய ஃபுட் ப்ராசஸரை பற்றின ரிவ்யூ, அதே மாதிரி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு டெமோவும் நான் காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபுட் ப்ராசஸரோட பேர் வந்து டெஃபல் டபுள்ஃபோர்ஸ். இதில் வந்து 2 மோட்டார் இருக்குது. 2 மோட்டார் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அரைப்படுற நேரம் வந்து உங்களுக்கு செகண்ட்ஸ் கணக்கில் தான் ஆகும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுனாலுமே இதில் அரைப்பட்டுரும். அதே மாதிரி இந்த பவுலோட கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும். இதில் வந்து 10 அட்டாச்மெண்ட்ஸோடு வருது. அதே மாதிரி 31 ஃபங்க்ஷன்ஸ் கிட்ட நம்ம இதில் வந்து பண்ண முடியும். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எதுலேயுமே வந்து எனக்கு குறை இருக்கிற மாதிரி தெரியல. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சாப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பட்டன்லேயே இருக்குது. இந்த பேஸ்கெட் தான் வந்து நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்கிற பேஸ்கெட்டு. ஹேண்டியாக இருக்குங்க. நம்ம இதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்கி ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி அந்த பேஸ்கெட்டோடு வர்றனால ஈஸியாக இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதிலே ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. இதில் வந்து நம்ம சாப் பண்ணுறதுக்கு, ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு, கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் வருது. சின்ன சின்ன சைஸஸில் இருக்குது. அடுத்ததாக இதுதான் வந்து சப்பாத்தி மாவு அரைக்கிறதுக்கான அட்டாச்மெண்ட்டு. அடுத்ததாக நம்ம வந்து பொடியாக கட் பண்ணுறதுக்கு, சாப் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு இருக்குது. ஸோ இந்த எல்லா அட்டாச்மெண்ட்டும் இந்த ஒரு பேஸ்கெட்குள்ளே நம்ம அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து ஜாரும் வருதுங்க. அதனால் மிக்ஸி என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ணுதோ அது எல்லாத்தையுமே இந்த ஃபுட் ப்ராசஸர் இருந்தாலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எனக்கு இப்போலாம் தோணுது இது இருக்கிறனால மிக்ஸியே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு எல்லாமே இதில் பண்ண முடியுது. இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா அதோட கெப்பாசிட்டி 2 லிட்டர்ஸ். இதில் நம்ம சட்னி அரைக்கிறது, என்ன நம்ம வந்து மிக்ஸியில் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே இந்த ஜாரில் நம்ம பண்ண முடியும். அடுத்ததாக இது பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலே குட்டி ஜாரு. ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. இது வந்து ஸ்பைஸ் கிரைண்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களையும் அரைக்க முடியும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக இருக்குது சிலிண்டரு. உள்ளே இந்த மாதிரி பிளேடு இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 2 மோட்டார் இருக்குது இல்லையா, அதில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் இதில் வந்து நம்ம அதை வச்சோம் அப்படின்னா அரைப்பட்டுரும். இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரு மசாலா அரைச்சி காட்டுறேன். இந்த மாதிரி நான் ஒரு சிக்கன் குழம்புக்கு இந்த மசாலா அரைச்சிட்ருக்கேன். வெள்ளைப்பூடு, இஞ்சி, அப்புறமா மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்ருக்கேன். எப்படி அரைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு க்ரஷ் பண்ண மாதிரி ஆகிடும். இதே வந்து நம்ம சட்னிலாம் அரைக்கிறதுக்கு நைஸாக ஆக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து 1 இல்லாட்டி 2 வச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் பல்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக அரைப்பட்டிருக்குன்ட்டு. ஜஸ்ட் எனக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் தான் ஆச்சுங்க இது பண்ணுறதுக்கு. அடுத்ததாக இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவு இதில் நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். நான் காட்டின மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் தான் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அந்த பவுலில் வச்சுட்டு மேலே ஒரு பிளாக் கலரில் அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம எல்லா பிளேட்ஸும் போடுற அட்டாச்மெண்ட்டு. அதை மாட்டிட்டு உள்ளே வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற அட்டாச்மெண்ட்டை மாட்டிக்கணும். அப்புறமா இதில் வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும்.
இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று கலந்துரும். ஒன்று கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்க்கணுங்க. நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு தண்ணி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவைப்படுறப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக மாவு வந்து திரண்டு வந்தனையுமே நம்ம அதை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. மொத்தமாக எனக்கு 40 செகண்ட் ஆகிருக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சிருக்கு மாவு. மாவுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. 40 செகண்ட்ஸில் ஒரு சப்பாத்தி மாவு நம்ம பிசையணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஷின் இருந்தால் தான் முடியும். அவ்வளோ சூப்பராக நம்மளோட வேலையை இது கம்மி பண்ணிடுச்சு. மாவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இப்போ அது ஒரு பவுலில் மாற்றிட்டு லேசாக அது மேலே எண்ணெய் தடவி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு சப்பாத்தி போடுறதுக்கு சாஃப்டாகவும், பூரியும் இதில் பண்ணலாங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பூரியும் நம்ம பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி மாவு தயாராகிருச்சு. இப்போ அடுத்ததாக இந்த மிஷினில் காயெல்லாம் எப்படி நறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த பிளேடு பாருங்கள், இதுதான் வந்து திக் பிளேடு. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த சைடு திருப்பணும் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணோம், இந்த சைடு திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா துருவோம். இப்போ நான் வந்து இதில் துருவ போகிறேன் கேரட்டை. ஸோ அதை எப்படி பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிளேடை மேலே வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி ஒரு டிக் சவுண்டு வரணும், அப்போ தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ தான் அது வந்து ஓடவே ஆரம்பிக்கும் மிஷினு. இப்படி மேலே வந்து கேரட்டை போட்டுட்டு இந்த அட்டாச்மெண்ட்டை வச்சு நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு துருவி வந்துடும். சூப்பராக கேரட்டை துருவியாச்சு. இந்த கேரட்டை துருவுறதுக்கு எனக்கு கரெக்டாக 20 செகண்ட் தான் ஆச்சு. ஒரு 4 கேரட் நான் துருவியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதே இதில் ஃபைனாக துருவுற அட்டாச்மெண்ட்டும் இருக்குது. அதில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு நைஸாக வரும். அடுத்ததாக இதை யூஸ் பண்ணி முட்டைக்கோஸை எப்படி நறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்லைசிங் பிளேட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், முட்டைக்கோசு எவ்வளோ சூப்பராக துருவிருச்சுன்ட்டு. இதுவும் நான் வந்து திக் ஸ்லைசிங் பிளேடில் தான் போட்டிருக்கேன். இன்னும் பொடியாக வேணும் அப்படின்னா தின் ஸ்லைசிங் பிளேடில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல பொடியாக கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து வெங்காயம் இதில் எப்படி நறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாப் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு இந்த மாதிரி சாப்பிங் பிளேடை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயத்தை நீங்கள் முழுசாகவே போடலாங்க, வெட்டக்கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஆனால் நான் வந்து பாதியாக வெட்டியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 1ல் வச்சா போதும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும். அதிகபட்சம் உங்களுக்கு 20 செகண்ட் தான் ஆகும் பொடியாக கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வெங்காயத்தை இப்போ ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் தின் ஸ்லைசிங் பிளேட் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். அதில் எப்படி ஸ்லைஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பொடியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். பிரியாணி, அதுக்கப்புறமா நம்ம பக்கோடா அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் உங்களுக்கு வந்து பொரியலுக்கு ஏதாவது காய் கட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த திக் பிளேடு யூஸ் பண்ணி தான் அதை நான் பண்ண போகிறேன். இது நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தடியாக வேணும் அப்படின்னா இந்த பிளேடு யூஸ் பண்ணிக்கோங்க. தின்னாக வேணும் அப்படின்னா இதுக்கும் கம்மியாக இருக்கிற பிளேடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாவக்காவை கட் பண்ண போகிறேன். பொரியலுக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாதியாக வெட்டிட்டு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக நீங்கள் வேணுங்கிற சைஸில் கிடைக்கும். பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பாவக்காவை நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தாங்க எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சைஸஸ் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 2ஆவோ இல்லை 4ஆவோ கட் பண்ணிவிட்டு இந்த பிளேடில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகி வந்துடும். இப்போ அடுத்ததாக வெள்ளரிக்காவை எப்படி நறுக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இதுக்கு வந்து திக் பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக நறுக்குது பாருங்கள்.
இப்போ எவ்வளோ சூப்பராக நறுக்கியிருக்கு பாருங்கள். இந்த டிவைஸில் எனக்கு பிடிச்சிருக்கதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே மாதிரி சைஸில் நம்மளுக்கு கிடைக்குது. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இல்லாமல் எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி நறுக்கி கொடுக்குது. ரொம்ப நல்லா நறுக்கியிருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு எப்படி இதில் நறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தின் அட்டாச்மெண்ட்டை சேர்த்துருக்கேன். நல்ல பொடியாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக உங்களுக்கு நறுக்கி கொடுத்துரும். பாருங்கள் எவ்வளோ தின்னாக நறுக்கியிருக்குன்ட்டு. சிப்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி நறுக்கி கொடுத்துருக்கு. இப்போ இது கூடவே உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுற அட்டாச்மெண்ட்டும் வருது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 மோட்டாரில் பர்பிள் கலர் மோட்டாரில் தான் நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டை வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ஆரஞ்சை வச்சுட்டு 2ல் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக சீக்கிரமே உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் தயாராகி வந்துடுது. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் எந்த குறையும் எனக்கு தெரியல. ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு ஜூஸஸ் கிடைக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் அந்த ஆரஞ்சில் இருக்க ஜூஸ் எல்லாமே வந்துடுது. இப்போ பேசிக்காக இந்த ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா காய்கறிகளுமே நறுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு பொரியலுக்குலாம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்டு இதில் வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா காயுமே நம்மளுக்கு நறுக்கி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வேலையும் வந்து ஈஸியாக முடியுது, நீட்டாகவும் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு அந்த சிலிண்டர்லேயே கலெக்ட் ஆகிடுறனால வெளியில் எதுவுமே உங்களுக்கு சிந்துறதோ இல்லை அழுக்குப்படுகிறதோ கிடையாது. அவ்வளோ குவிக்காக முடிஞ்சிருதுங்க. சமையல் நேரம் இப்போ நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறனால ஒரு 20 நிமிஷமாக அது கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் நான் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து நான் இங்கே அயர்லாண்டில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கினப்போ €179. இது வந்து இந்தியாவிலையும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து அமேசானில் இருக்குது. அந்த அமேசானோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ அமேசானில் வந்து ஆஃபரில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10,000 அரௌண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக வருது இந்தியன் ருப்பீஸில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மிக்ஸி தனியாக இல்லை இந்த ஃபுட் ப்ராசஸர் தனியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும். பட் மிக்ஸி எல்லாமே நான் ஒன்றாவே வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வாங்கினீங்க அப்படின்னா இது ஒன்றே போதுங்க. மிக்ஸிலாம் நீங்கள் வாங்க தேவையில்ல. அந்த அளவுக்கு இது எல்லாமே பண்ணுது. அதே மாதிரி பண்ணுற விஷயங்களும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஜஸ்ட் நம்ம போடுற பைசாக்கு இது வந்து ஒர்த்தாக தான் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா வேலையுமே இது நல்லா பண்ணுது. அதனால் நீங்கள் புதுசாக மிக்ஸி எதுவும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து டிஷ்வாஷர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வர எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே நம்ம டிஷ்வாஷர்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக இதில் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்டும் இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ரிவ்யூ கொடுத்ததை வச்சு தான் நானும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. எதுவும் பெருசாக நம்மளுக்கு வந்து குறைகள்லாம் இதில் தெரியல. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.